வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து மகதா எம்பையர் மற்றும் மௌரியர்களில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிச்சாச்சு. இது வந்து ரெண்டாவது வீடியோ. ஓகே. ஸோ நம்ம போனதில் வந்து ஹா ஷீனா பார்த்தோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹா ஷீனா மாஷூக்கான்னு சொன்னோம். அந்த ஷார்ட்கட்டு மகத பேரரசை வந்து ஆட்சி செய்த வம்சங்கள் வந்து ஹா ஷீனா மாஷூகா, அதாவது ஹரியங்கா சிசுனகா, அதுக்கப்புறம் நந்தா, மௌரியா, சுங்கா, கன்வான் பார்த்தோம். நம்ம அதுல போனதுல மூணு பார்த்தோம், அதாவது ஹரியங்கா, சிசுனகா, நந்தா. இதுல வந்து நம்ம கம்ப்ளீட்டா மௌரியர்களை பத்தி மட்டுமே நம்ம இதுல பார்க்க போறோம். அதுக்கடுத்து மௌரியர்களுக்கு பிந்தைய வந்து அரசர்கள், பின்னாடி வந்து அரசர்களை பத்தி, வம்சங்கள் பத்தி நம்ம அதுல பார்த்தலாம். ஓகே. சரி. ஏன் அப்படின்னா மௌரியர்கள் வந்து ரொம்ப பெருசு, பிளஸ் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மௌரியர்கள். சரி. இப்ப இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மகத பேரரசு இங்க இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல இருக்க மகாஜனபதத்தை வந்து கவர் பண்ணி இதுக்குள்ள வந்து உள்ள நுழைக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பி அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நந்தா வம்சத்தை இவ்வளவு தூரம் பார்த்தோம். இங்க கலிங்கால வந்து சண்டைலாம் நடந்துச்சு, கலிங்காவை சேர்த்தாங்கன்ட்டு. திருப்பி அதுக்கு அடுத்து மௌரிய வம்சத்தை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா, இது எல்லாமே வந்து மௌரியர்களால் ஆட்சி செய்த பகுதி. ரைட்டா? இது எல்லாமே வந்து மௌரிய வம்சத்தினுடைய பகுதி தான். ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா மகத பேரரசை வந்து அதனுடைய ஆட்சியினுடைய விரிவாக்கம் வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்குது. ஓகே. சரி. இப்ப நம்ம மௌரியர்களை பத்தி பார்ப்போம். மௌரியர்களை பத்தி டைரக்டா எடுத்த உடனே மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரியரை பத்தி பார்க்காமல், மௌரிய வம்சத்தை பற்றி நம்ம எதுல இருந்து, எந்த ஒரு புத்தகங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து ஆதாரம் கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே. சரி. நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாக்குறதுல வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனது வந்து யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் தான். அது பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் மௌரியன் டைனாஸ்டி. மௌரியன் டைனாஸ்டி, மௌரிய வம்சம். மௌரிய வம்சத்தை பொறுத்த வரைக்கும் 321 கிமு 321 185 பிசி வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு. ரைட்டா? மௌரிய வம்சத்தை பற்றி நம்மளுக்கு எதிலிருந்து ஆதாரங்கள், எவிடன்ஸ் வந்து எந்த மாதிரி புத்தகங்களில் இருந்து கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாணக்கியரால், சாணக்கியா எழுதிய புத்தகம், அதுக்கப்புறம் மெகஸ்தெனஸ் எழுதிய புத்தகம். இவங்கெல்லாம் யாருன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் வீடியோ முடியறதுக்குள்ள. ஓகே. அடுத்தது பதஞ்சலி எழுதிய புத்தகம். அதுக்கு அடுத்தது விஷாக்க தத்தாவால் எழுதப்பட்ட புத்தகம். விஷாக்க தத்தா எழுதிய புத்தகம். அடுத்தது பத்ரபாகு எழுதிய புத்தகம். பத்ரபாகு எழுதியது. ரைட். சாணக்கியா, மெகஸ்தனிஸ். சாணக்கியா எழுதியது எந்த நூல் அப்படின்னா அர்த்த சாஸ்திரா. சாணக்கியாரால் எழுதப்பட்ட புத்தகத்தின் பெயர் வந்து அர்த்த சாஸ்திரா. மெகஸ்தனிஸ் எழுதிய புத்தகத்தின் பெயர் இண்டிகா. இண்டிகா. இது எல்லாமே புக்கு தான். ஓகே. புக்கு எல்லாம் புத்தகம். பதஞ்சலி எழுதிய புத்தகத்தின் பெயர் மகாபாஷ்யா. மகாபாஷ்யா. விஷாக தத்தா எழுதிய புத்தகத்தின் பெயர் முத்ர ராட்சசா. முத்ர ராட்சசா. அடுத்தது பத்ரபாகு எழுதிய புத்தகத்தின் பெயர் கல்பசுத்ரா. கல்பசுத்ரா. ஓகே. ஸோ சாணக்கியா, மெகஸ்தெனிஸ், பதஞ்சலி, விஷாக தத்தா, பத்ரபாகு இவங்க எழுதிய புத்தகம், இது எல்லாமே அவங்க எழுதிய புத்தகம். இந்த நூல்களில் இருந்து நம்ம மௌரிய வம்சத்தை பற்றி அறிந்து கொள்ள முடிகிறது. ரைட்டா? இதுல அர்த்த சாஸ்திராவை பொறுத்த வரைக்கும் அர்த்த சாஸ்திரா நூல் வந்து டிவைடட் இன்டு எத்தனை பிரிவுகளா பிரிகிறது அப்படின்னா 15 அதிகாரணா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதிகாரங்களை தான் அதிகாரணா அப்படின்றாங்க. 15 அதிகாரணாவா, அதிகாரணாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதிகாரணாஸா பிரியுது. அதிகாரணானா ஒன்றும் கிடையாது, புத்தகத்தின் தலைப்பு தான், புக்கு டைட்டில். அதிகாரணானா புக்கு
டைட்டில்ஸ். ரைட்டா? இந்த முத்ர ராட்சசா நூல் வந்து எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா அபவுட் சந்திரகுப்த மௌரியரின் ஆட்சி, ஆட்சியின் வந்து பவரை வந்து பத்தி கூறுகிறது. சரியா? சிம்பிளா வந்து சந்திரகுப்த மௌரியர் சிஜிஎம்னு போடுறேன். நம்ம சந்திரகுப்த மௌரியரை பத்தி பார்ப்போம். சரியா? சந்திரகுப்த மௌரியரை பற்றி இது வந்து கூறுகிறது. ஓகே. அடுத்தது, சரி, இப்ப வந்து நம்ம இந்த சந்திரகுப்த மௌரியாலாம் பாக்குறோம்ல, இந்த மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த அரசர் வந்து யாருன்னா சந்திரகுப்த மௌரியா. இந்த சந்திரகுப்த மௌரியருக்கு உதவியது வந்து யார் அப்படின்னா சாணக்கியா. சந்திரகுப்த மௌரியருக்கு உதவியவர் வந்து ஒரே ஒரு second. உதவியவர் சாணக்கியா. இது வந்து சந்திரகுப்த மௌரியா. சரி, எப்படி உதவுறாரு என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மௌரிய வம்சம் இருக்குல்ல, மௌரிய வம்சத்துல இருக்கிற மக்கள் எந்த மொழி பேசுவாங்க? மௌரிய வம்சத்துல வந்து காமனா பேசுற மொழி வந்து எந்த மொழி? அதாவது ஸ்போக் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்போக், ஸ்போக்கன். ஸ்போக்னா பேசுறது. எந்த மொழி பேசினாங்க அப்படின்னா பழி மொழி தான் பேசினாங்க. அடுத்து, மௌரிய வம்சத்தினுடைய தலைநகரம் கேபிட்டல் வந்து எது அப்படின்னா பாட்டாளிபுத்ரா. பாட்டாளிபுத்ரா தான் இப்ப இருக்கிற பீகாரின் தலைநகரமான பாட்னா. ரைட்டா? இந்த மௌரிய பேரரசுல வந்து மௌரியர்கள் ஆட்சி செய்தது டக்சீலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த டக்சீலால தான் யார் படிச்சாரு வந்திருப்பாரு அப்படின்னா சாணக்கியா வந்து அங்க இருந்தா வந்திருப்பாரு. சாணக்கியா வந்து டக்சீலா படிச்சிருப்பாரு. டக்சீலா வந்து ஒரு பிரபலமான கல்வி நிறுவனம் வந்து அங்க இருக்குது. ஃபேமஸ் லேர்னிங் சென்டர். ஃபேமஸ் லேர்னிங் கல்வி நிலையமா எது இருந்துச்சுன்னா டக்சீலா இருந்துச்சு. ரைட்டா? சரி, இப்ப அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம சந்திரகுப்த மௌரியரை பத்தி நம்ம பார்க்கலாம். கம்ப்ளீட்டா வந்து இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம்னா சந்திரகுப்த மௌரியா. ஸோ நம்ம எழுதுற அனைத்துமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்ல வந்து அவைலபிளாவே இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தோம்? சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரம், மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா, பத்தஞ்சலி எழுதிய மகாபாஷ்யா, விசாகதத்தர் எழுதிய முத்ர ராட்சசா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்ரபாகு எழுதிய கல்பசுத்ரா. ரைட்டா? சரி, மக்கள் வந்து பாலிமொழி பேசினாங்க. தலைநகரம் வந்து பாட்டாளிபுத்ரா. தச்சசீலம். சரியா? தச்சசீலம் புகழ்பெற்ற கற்றல் மையமாக இருந்தது. ரைட்டா? இங்க இருந்து தான் வந்து சாணக்கியர் வந்து வந்திருந்தார். சரி, இப்ப சாணக்கியர் யாரு அது எல்லாமே நம்ம பார்ப்போம். எப்படி வந்து சந்திரகுப்த மௌரியருக்கு வந்து சாணக்கியர் வந்து உதவினார் அப்படின்றதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்கலாம். சந்திரகுப்த மௌரியரை பொறுத்த வரைக்கும் இவர் ஆட்சி செய்த ஆண்டுகள் வந்து கிமு 321 கிமு 297 வரைக்கும். கிமுனா பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். சந்திரகுப்த மௌரியர் வந்து எங்கு பிறந்தார் அப்படின்னா பாட்டாளிபுத்ரால பிறந்தார். பாட்டாளிபுத்ரால தான் பிறந்தார். சந்திரகுப்த மௌரிய தான் மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவர், ஃபவுண்டர். அடுத்தது, சந்திரகுப்த மௌரியருக்கும் யாருக்கும் சண்டை நடக்கும் அப்படின்னா தனநந்தாவுக்கும் சண்டை நடக்கும். இந்த சண்டையில வந்து தனநந்தாவை தோற்கடிச்சிருவார். யாருன்னா சந்திரகுப்த மௌரியர். தனநந்தாவை தோற்கடிப்பதற்கு சந்திரகுப்த மௌரியருக்கு உதவியது வந்து யார் அப்படின்னா சாணக்கியருக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு, கௌத்தில்யா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. இன்னொரு பெயரும் இருக்கு, விஷ்ணுகுப்தா அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. விஷ்ணு குப்தா. அப்படின்ற பெயரும் இருக்குது. ஓகே. சோ அடுத்து, ஏன் சாணக்கியர் வந்து சந்திரகுப்த மௌரியருக்கு உதவுவாரு தனநந்தாவை தோற்கடிப்பதற்கு அப்படின்னா நந்தா வம்சத்துல வந்து தனநந்தா ஆட்சியின் போது சாணக்கியரை வந்து அவமதிச்சிருவாங்க. சோ அதனால வந்து தன்னோட நந்தா வம்சத்தை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக சந்திரகுப்த மௌரியருக்கு உதவுவார் தனநந்தாவை தோற்கடிப்பதற்கு. ரைட்டா? சோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா இருக்கார்ல, சந்திரகுப்த மௌரியரின் பிரதம மந்திரி மற்றும் முதன்மை ஆலோசகர், சீஃப் அட்வைசர், முதன்மை ஆலோசகர் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சாணக்கியர் தான். சந்திரகுப்த மௌரியாவின் பிரதம மந்திரி மற்றும் முதன்மை ஆலோசகர் இந்த சாணக்கியர் தான். ரைட்டா? சரி,
அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா சந்திரகுப்தாவுக்கும் செல்யூக்கஸ் நிக்கேட்டருக்கும் சண்டை நடக்கும். ஃபர்ஸ்ட் தனநந்தாவா, அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருக்கு அப்படின்னா செல்யூக்கஸ் நிக்கேட்டர், அவருடைய படையெடுப்பு நடக்கும். செல்யூக்கஸ் நிக்கேட்டர் இவர் வந்து ஒரு கிரேக்க அரசர், கிரேக்க தளபதின்னு சொல்லலாம், செல்யூக்கஸ் நிக்கேட்டர். ஸோ செல்யூக்கஸ் நிக்கேட்டர்னுடைய படையெடுப்பு நடக்கும். இந்த சண்டை இருக்கு தெரியுமா, இந்த சண்டையை தான் வந்து என்னன்ட்டு சொல்றாங்கன்னா செல்யூசிட் மௌரிய போர் அப்படின்னு சொல்றாங்க. இதை தான் வந்து என்னன்ட்டு சொல்றாங்கன்னா செல்யூசிட் மௌரிய போர் அப்படின்ட்டு சொல்றாங்க. செல்யூசிட் மௌரியன் வார். இந்த போர் வந்து எந்த வருஷம் நடந்திருக்கும் அப்படின்னா கிமு 305, 305 பிசியில வந்து இந்த போர் வந்து நடந்திருக்கும். இந்த சண்டை வந்து யாருக்கும் நடந்திருக்கும், சந்திரகுப்த மௌரியர் சிஜேஎம் சந்திரகுப்த மௌரியருக்கும் செல்யூக்கஸ் நிக்கேட்டருக்கும் நடந்திருக்கும். இந்த சண்டையில ஜெயிச்சது யாருன்னா சந்திரகுப்த மௌரியர் தான் ஜெயிச்சிருப்பார். ரைட்டா? ஸோ இதுல இந்த செல்யூக்கஸ் நிக்கேட்டர் இருக்கார்ல, செல்யூக்கஸ் நிக்கேட்டர் வந்து யாருடைய படை தளபதி அப்படின்னா செல்யூக்கஸ் நிக்கேட்டர் இஸ் ஜெனரல் ஆஃப் யாருடைய படை தளபதினா அலெக்சாண்டருடைய படை தளபதி. அலெக்சாண்டர் வந்து கிரேக்க பகுதியினுடைய அரசர், கிரேக்க அரசர் அலெக்சாண்டர். அடுத்தது ஸோ செல்யூக்கஸ் நிக்கேட்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிரேக்க தூதர், கிரீக் அம்பாசிடர், கிரேக்க தூதர் ஒருத்தர் இருப்பார். யார் அப்படின்னா மெகஸ்தெனஸ். கிரேக்க தூதரான மெகஸ்தெனஸை வந்து என்ன பண்ணுவார்னா எங்க அனுப்புவார், எங்க அனுப்புவார்னா சந்திரகுப்த மௌரியரின் அவைக்கு அனுப்புவார். ரைட்டா? அடுத்தது எப்பொழுது அனுப்புவார்னா 302 பிசியில, போர் நடந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு. அடுத்து இந்த மெகஸ்தெனஸால் எழுதப்பட்ட புத்தகம், புக்கு, பி போட்டு டாட் போட்டிருக்க புக்கு, அந்த புத்தகத்தின் பெயர் தான் வந்து என்னன்னா இண்டிகா. ரொம்ப முக்கியமான புத்தகத்தின் பெயர் தான் இண்டிகா. ஓகே. அடுத்தது இந்த இண்டிகா இருக்குல்ல, இண்டிகால வந்து இந்திய சமூகம் இருக்குல்ல, இந்திய சமூகத்தை வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. 7 பிரிவுகளா பிரிச்சிருக்கிறாங்க. இண்டிகான்ற புத்தகத்துல வந்து மெகஸ்தெனஸ் வந்து இந்திய சமூகத்தை டிவைடட் இன்டு 7 செக்ஷன்ஸ், 7 பிரிவுகளா வந்து பிரிச்சிருப்பார். யார் அப்படின்னா மெகஸ்தெனஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, செல்யூசிட், நான் சொன்ன செல்யூசிட் மௌரியன் வார் அப்படின்ட்டு. ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து செல்யூசிட், அதாவது செல்யூக்கஸ் நிக்கேட்டர், அலெக்சாண்டர், இவங்களுடைய பகுதிகள் எல்லாமே இது. இந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே மௌரிய பகுதி. ஸோ சண்டை நடக்குது. செல்யூசிட் இந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சைட்ல யார் இருக்கா, செல்யூக்கஸ் நிக்கேட்டர், SN போடுறேன், SN செல்யூக்கஸ் நிக்கேட்டர் இருக்கிறார். இந்த பக்கம் யார் இருக்கா, சந்திரகுப்த மௌரியர் இருக்கிறார். ஸோ இவங்க 2 பேருக்கும் சண்டை அப்படின்றது நடக்குது. ரைட்டா? சரி. மெகஸ்தெனஸ் இண்டிகா அப்படின்ற நூலை வந்து எழுதியது வந்து யார் அப்படின்னா மெகஸ்தெனஸ் அப்படின்றவர் தான். மெகஸ்தெனஸ் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர், கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். மெகஸ்தெனஸ் அனுப்புறது வந்து யாரு, செல்யூக்கஸ் நிக்கேட்டர் யாருடைய படைத்தளபதி, அலெக்சாண்டரனுடைய படைத்தளபதி. அடுத்தது சந்திரகுப்த மௌரியரை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கலாம் அப்படின்றது வந்து என்னன்னா, சந்திரகுப்த மௌரியர் இருக்கிறார்ல, அவரு வந்து என்ன பண்ணுவார்னா, சந்திரகுப்த மௌரியர், நான் சிஜிஎம்னு போடுறதெல்லாம் சந்திரகுப்த மௌரியர். ரைட்டா? ஸோ சந்திரகுப்த மௌரியர் வந்து ஒரு கட்டளை இடுவார், கட்டளை இடுவார். யாருக்கு கட்டளை இடுவார் அப்படின்னா புஷ்யகுப்த வைசியாவுக்கு. யாருக்கு, புஷ்யகுப்த வைசியா அவர்களுக்கு. புஷ்யகுப்த வைசியா வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதியினுடைய ஆளுநர், கவர்னர். இந்த புஷ்யகுப்த வைசியாவுக்கு கட்டளை இடுவார். எதுக்காக கட்டளை இடுவார் அப்படின்னா வந்து டு கன்ஸ்ட்ரக்ட், என்னன்னா கட்ட சொல்வார். எதை கட்ட சொல்லுவார், சுதர்ஷனா ஏரியை கட்ட சொல்வதற்கு. சுதர்ஷனா லேக், சுதர்ஷனா ஏரியை கட்டுவதற்கு வந்து ஆணையிடுவார். லேக். ரைட்டா? சுதர்ஷனா ஏரி வந்து எங்க இருக்குது அப்படின்னா கிர்னார்ல இருக்கு. கிர்னார் அப்படின்ற இடம் வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. குஜராத்.
ஸோ அப்ப சுதர்சனா ஏரியை வந்து கட்டியது யாருன்னா புஷ்யகுப்த வைசியா. கட்டிய கட்ட சொல்லி ஆணையிட்டது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். ஏன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து சுதர்சன லேக்கை கட்டியது யாருன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து சந்திரகுப்த மௌரியர் தான் இருந்திருக்கு. ரைட்டா? ஆனா அது உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னா சந்திரகுப்த மௌரியர் இவருக்கு ஆணையிடுவார், இவர் வந்து இதை கட்டுவார். ஓகே. அடுத்த இந்த சுதர்சன ஏரி அதுக்கு அடுத்து நிறைய பேரால் வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா சீரமைக்கப்படும். அதையும் நம்ம பார்த்துடலாம். சரி, இப்ப அதுக்கு முன்னாடி வந்து கிரேக்கர் நம்ம பார்த்தோம்ல, தனநந்தாவை வந்து ஆண்ட்ரமஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா கிரேக்க நூல்கள்ல கிரேக்கர்கள் வந்து சந்திரகுப்த மௌரியரை வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சாண்ட்ரகோட்டஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரகோட்டஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா இந்த சாண்ட்ரகோட்டஸ் தான் வந்து சந்திரகுப்த மௌரியர் அப்படின்ட்டு கண்டுபிடித்தது. சரியா? சந்திரகுப்த மௌரியர்ன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணது, கண்டுபிடித்தது. ஐடென்டிஃபைட் பை கண்டுபிடித்தது வந்து யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். அதாவது கிரேக்க நூல்கள்ல வந்து கிரேக்கர்கள் வந்து சந்திரகுப்த மௌரியாவை சாண்ட்ரகோட்டஸ்ன்றாங்க. சாண்ட்ரகோட்டஸ் தான் சந்திரகுப்த மௌரியான்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் தான். அடுத்து சந்திரகுப்த மௌரியர் வந்து சாண்ட்ரகோட்டஸ் சொல்றாங்க. வேற எப்படி சொல்றாங்கன்னா ஆண்ட்ரகோட்டஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆண்ட்ரகோட்டஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னா கிரேக்கர்கள் தான். ஓகே. அடுத்தது சந்திரகுப்த மௌரியர் வந்து எந்த மதத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எந்த மதத்துக்கு மாறிடுவாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதை இப்படி போடுறேன். மாறிடுவார். எந்த மதத்துக்கு மாறிடுவார்னா சமண மதத்துக்கு மாறுவார். ஜெயினிசம். சரியா? இதெல்லாம் இப்படி போடுறேன். அவருடைய ரிலீஜியன் மதத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா அவருடைய எந்த மதத்துக்கு, ஹிந்துவிசம்ல தான் இருப்பாங்க. ஸோ எந்த மதத்துக்கு மாறிடுவார் அப்படின்னா அவரு சமண மதத்துக்கு மாறிடுவார். ஜெயினிசம் சமண மதத்துக்கு மாறுவார். சரி, இந்த சமண மதத்துக்கு மாறுவதற்கு வந்து ஒரு துறவி வந்து, சரியா, ஒரு மென்டார், ஒரு ஆசிரியர் மாதிரி, ஒரு ஆசிரியர் வந்து அவருக்கு வந்து உதவுனார். சரியா? மென்டார் வந்து ஹெல்ப் பண்ணார். அந்த உதவியவரின் பெயர் வந்து என்னன்னா உதவியவரின் பெயர் பத்ரபாகு. சோ இந்த பத்ரபாகு என்ன சொல்வார்னா சமண மதம் பின்பற்ற சொல்வாரா. சமண மதம் பின்பற்றுவதற்காக வந்து என்ன பண்ணுவார்னா அவர் கொஞ்ச நாள் கழிச்சு அரச பதவி வேண்டாம் அப்படின்ட்டு எங்க போயிடுவார்னா சிரவண பலகோலாவுக்கு போயிடுவார். சமண மதத்திற்காக என்ன பண்ணுவார்னா எங்க போவாரு? வென்ட் டு ஸ்ரவண பெலகோலா. எங்க இருக்குதுன்னா கர்நாடகால இருக்கு. ஸோ இந்த ஸ்ரவண பெலகோல இடம் இருக்குல்ல, இங்க வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அவர் இறந்து போயிடுவார். எப்படி அவர் இறந்து போவார்னா சல்லேக்கானா முறையை பின்பற்றி இறந்து போவார். சல்லேக்கானா முறை அப்படின்றது சமண மதத்தில் இருக்கிற ஒரு முறை. ரைட்டா? சல்லேக்கானா அப்படின்றது என்னன்னா சாகும் வரை சாப்பிடாமல் இருக்கிறது. சரியா? என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு டயட்ல இருக்கிறது. அதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சல்லேக்கானா முறையில இறந்து போடுறது. முக்தி அடைவதற்காக ஃபாஸ்டிங் டில் டெத். அதுதான் வந்து என்னன்னா சல்லேக்கானா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சமண மதத்துல பின்பற்றுவாங்க. ரைட்டா? சரி, நம்ம எப்படியாவது தமிழ்ல பார்த்துருவோம். தமிழ்ல வந்து சந்திரகுப்த மௌரியரை பொறுத்த வரைக்கும் வந்து தனநந்தாவை வந்து வீழ்த்துவாரு. உதவியவர் வந்து யாருன்னா சாணக்கியர், இன்னொரு பெயர் கௌத்தில்யா, இன்னொரு பெயர் விஷ்ணுகுப்தா. செலியூக்கஸ் நிக்கேட்டனுடைய படையெடுப்பு நடக்கும். அதுல வந்து செலியூக்கஸ் நிக்கேட்டர் தோற்கடிப்பாரு. மெகஸ்தனஸ் இவருடைய டைம் பீரியட்ல தான் வந்திருப்பாரு. எழுதிய புத்தகம் வந்து இண்டிகா. ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கிரேக்கர்கள் வந்து சாண்ட்ரகோட்டஸ், அதுக்கப்புறம் ஆண்ட்ரகோட்டஸ் அப்படிலாம் சொல்றாங்க. சமண மதத்தை பின்பற்றுவதற்கு அவருடைய குரு வந்து பத்ரபாகு. அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் வந்து ஸ்ரவண பெலகோல அவங்க போவாரு. கர்நாடகால இருக்கு. அவருடைய இறப்பு வந்து சல்லேக்கான முறையை பின்பற்றி அவர் வந்து இறந்து போவார். சல்லேக்கானா அப்படின்றது வந்து இறக்கும் வரை உண்ணாமல் இருப்பது. ஓகே. அடுத்தது வந்து இதுதான் வந்து சுதர்சனா ஏரி. இந்த ஏரி தான் வந்து சுதர்சன ஏரி. புஷ்யகுப்த வைசியாவுக்கு சந்திரகுப்த மௌரியர் வந்து ஆணையிட்டு கட்டினார்னு சொன்னாங்கல்ல, அதுதான் வந்து சுதர்சனா ஏரி. இதுலயே போட்டுறேன். சுதர்சனா லேக் எங்க இருக்குது? குஜராத்ல இருக்கு. ஓகே. சரி, அடுத்தது வந்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா சந்திரகுப்த மௌரியரின் பையனான பிந்துசாரா. சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு
ரெண்டு பேர் வந்து பார்க்குறோம். குழப்பம் இந்த ரெண்டு பேர், பிம்பிசாரா, அடுத்தது பிந்து சாரா. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிம்பி எம் இருக்கு, இங்கே வந்து என் இருக்கு. எம்மு கழிச்சு தான் வந்து எம்முக்கு அப்புறம் தான் என்ன வரும், என் வரும். ஸோ நம்ம பிம்பிசாரா எந்த வம்சத்தில் பார்த்தோம், ஹரியங்கா வம்சத்தில் பார்த்தோம். பிந்துசாரா எந்த வம்சத்தில் இப்போ பார்க்குறோம், மௌரிய வம்சத்தில் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிம்பிசாரா வராரா பிந்துசாரா வராரான்னு கேட்டால் ஆன்சர் பிம்பிசாரா தான் வருவார். சரியா, பிம்பிசாரா அடுத்துதான் பிந்துசாரா. சரி, சந்திரகுப்த மௌரியரின் பையன் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிந்துசாரா. இப்போ நம்ம பிந்துசாராவை பற்றி பார்ப்போம். பிந்துசாராவை பொறுத்த வரைக்கும் 297 கிமு, கிமு 297 இருந்து கிமு 273 பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். பிசி வரைக்கும் இவர் வந்து ஆட்சி செய்வார். 297 பிசி டு 273 பிசி. இவர் எந்த மத பிரிவை சேர்ந்தவர்னா அஜீவிகா மத பிரிவு, அஜீவிகா செக்ட். சரியா, மதப்பிரிவை சேர்ந்தவர். இந்த அஜீவிகா செக்ட் இருக்குல்ல மதப்பிரிவு, இதை தோற்றுவித்தவர் ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னா மக்காலி கோசாலா. எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அஜீவிகா செக்டை வந்து ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா, கண்டுபிடித்தவர் அதாவது தோற்றுவித்தவர் மக்காலி கோசலா. அடுத்தது பிந்துசாரா வந்து கிரேக்கர்கள் எப்படி அழைத்தாங்கன்னா அமித்ர காட் அப்படின்னு அழைத்தாங்க. அமித்ர காட் அப்படின்னு அழைத்தாங்க. அடுத்தது பிந்துசாராவை பொறுத்த வரைக்கும் இவர் எந்த பகுதியை கைப்பற்றினார் அப்படின்னா தக்கான பகுதி, டெக்கான் ஏரியா, தக்கான பகுதியை வந்து இவர் வந்து கைப்பற்றுவார். அதாவது கேப்சர்னு போடுறேன், கைப்பற்றுவார். ரைட்டா. சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிந்துசாராவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஆசிவிகா பிரிவை வந்து சேர்ந்தவர். நிறுவியவர் வந்து மக்காலி கோசலா. கிரேக்கர்கள் வந்து அமித்ரகாட்னு அழைத்தாங்க. தக்கான பகுதியை வந்து கைப்பற்றிருப்பார். யாருன்னா பிந்துசாரா. சரி, அடுத்தது பிந்துசாராவுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது த கிரேட் அசோகா. த கிரேட் அசோகாவை பத்தி தான் பார்க்க போறோம். ரைட்டா. சரி, அசோகா பத்தி நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். அசோகாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் வந்து கிமு 273 இருந்து கிமு 232 வரைக்கும், 273 பிசி டு 232 பிசி. சரியா, இவர் வந்து 273 பிசியில வந்து இவர் வந்து அரசராக இருந்தாலும் பட் முடிசூடப்பட்டது. கிரவுன்னா முடிசூடப்பட்டது. முடிசூட்டினது வந்து அரசராக கரெக்டா பதவி ஏற்றுக்கொண்டது எப்பொழுதுனா 269 பிசியில தான், 269 பிசி. ஸோ அசோகரை தான் வந்து இந்திய கல்வெட்டுகளின் தந்தை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு அசோகரை தான் சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. ஃபாதர் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இன் இந்தியா, இந்திய கல்வெட்டுகளின் தந்தை அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்கன்னா அசோகர் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் நிறைய கல்வெட்டு வந்து இவருடைய கல்வெட்டுகளை, அசோகரை பத்தி நம்மளுக்கு வந்து எப்படி தெரிய வந்திருந்துச்சு அப்படின்னா இவருடைய கல்வெட்டுகளை வச்சுதான். இவர் ஃபேமஸான கல்வெட்டு ஒரு 33 கல்வெட்டு இருக்குது. ரைட்டா. ஸோ இவருடைய கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் சொல்ல வருது அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க, இல்லை அதாவது ஒரு ஜியோ மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு ஏதோ நியூஸ் வருது, எல்லாத்துலேயுமே தெரிய வருது. ஸோ அப்போ வந்து ஆனால் அசோகருடைய டைம் பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அசோகர் வந்து மக்களுக்கு ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு ஆணையிடுறாங்க அப்படின்னா வந்து ஊருக்கு நடுவில் வந்து ஒரு கல்லோ இல்லை வந்து ஒரு பில்லர் மாதிரி வச்சு அதில் வந்து கல்வெட்டு மாதிரி எழுதி வச்சிருவாங்க. ஸோ அதனால அசோகருடைய டைம் பீரியட்ல நிறைய கல்வெட்டுகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அசோகாவினுடைய சமகாலத்துல எப்படி இருந்துச்சுன்றதையுமே அசோகாவினுடைய கல்வெட்டு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. சரி, அசோகாவினுடைய கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு. ஓகே. அசோகாவினுடைய கல்வெட்டை முதலாக அந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜேம்ஸ் பிரின்சப். எப்ப கண்டுபிடிச்சிருப்பாரு? 1837. 1837 அசோகாவினுடைய கல்வெட்டை முதலாக டிசைஃபர் பண்ணியிருப்பாரு. டிசைஃபர்னா என்ன இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறது. டிசைஃபர்ட் பை ஜேம்ஸ் பிரின்சப். ஓகே. அடுத்தது
1877 ஒரு 40 வருஷம் கழிச்சு அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து என்ன பண்ணுவார்னா அசோகாவினுடைய கல்வெட்டுகளை ஒரு 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 பகுதியா வந்து வெளியிடுவார். அலெக்சாண்டர் கன்னிங்கம் அலெக்சாண்டர் கன்னிங்கம் இங்க போடுறோம். அலெக்சாண்டர் கன்னிங்கம் பப்ளிஷ்ட் வெளியிடுவார். எதை வெளியிடுவார்னா ஒரு புதிய செட்டு, ஒரு புதிய பப்ளிஷ்ட் செட் ஆஃப் அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அசோகனுடைய கல்வெட்டுகள் ஒரு செட்டை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து என்ன பண்ணுவார்னா கம்ப்ளீட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவார். ரைட்டா? எப்பொழுதுனா 1877 வந்து ரிலீஸ் பண்ணுவாரு. நம்ம அலெக்சாண்டர் கன்னிங்கம் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் வந்து நான் கீழே எழுதுறேன். அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் ஃபாதர் ஆஃப் இந்திய தொல்லியல் துறையின் இந்திய தொல்லியலின் ஆய்வகத்தின் தந்தை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அல்லது ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்ட்டு, இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி அப்படின்ட்டு யாரை சொல்லுவாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் சொல்லுவாங்க. ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஆர்கியாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏஎஸ்ஐ, இதெல்லாம் நான் முதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை, அது வந்து 1861 வந்து நிறுவப்பட்டது. அதனுடைய முதல் இயக்குனர் ஜெனரலா யார் இருப்பார் அப்படின்னா அது இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் இருப்பார். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியாச்சு. ரைட்டா? அடுத்தது அசோகரினுடைய கல்வெட்டு எந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டது அப்படின்னா பிரம்மி எழுத்து. எந்த எழுத்துனா பிரம்மி எழுத்துக்களால் எழுதப்பட்டது, பிரம்மி எழுத்து. அடுத்து அசோகா, இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அசோகரனுடைய கல்வெட்டு, அதாவது அது ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டா? கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பிரம்மி எழுத்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அசோகரனுடைய கல்வெட்டு வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படின்னா பெரிய கல்வெட்டு, சின்ன கல்லில் எழுதப்பட்ட கல்வெட்டு, அதுக்கு அடுத்து பில்லர் கல்வெட்டு அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ரைட்டா? எப்படின்னா அசோகரனுடைய கல்வெட்டுகளை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லைன்னா இப்படி பிரிச்சுக்கலாம். அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அசோகரனுடைய கல்வெட்டுகளை வந்து எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் ராக் எடிக்ட்னா கல்வெட்டு தான், எடிக்ட். சரியா? அடுத்தது மைனர் ராக் எடிக்ட்னாலும் கல்வெட்டு தான். அடுத்தது பில்லர் எடிக்ட், பில்லர்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள், பில்லர் எடிக்ட். ஸோ இப்படி வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. மேஜர் ராக் எடிக்ட், அதுக்கு அடுத்தது மைனர் ராக் எடிக்ட், அடுத்தது பில்லர் எடிக்ட் அப்படின்ட்டு 3 விதமாக பிரிக்கிறாங்க. எது அப்படின்னா அசோகாவினுடைய கல்வெட்டுகளை. சரி, இப்போ இந்த மேஜர் ராக் எடிக்ட்ல வந்து எக்ஸாம்ல கேட்டது வந்து என்னன்னா இந்த மேஜர் ராக் எடிக்ட்ல 2வது ராக் எடிக்ட், சரியா, 2வது கல்வெட்டுல வந்து யாரை பத்திலாம் இருக்குன்னா சேர சோழ பாண்டியர்களை பத்தி இருக்கும். அது போக வந்து சத்தியபுரா அப்படின்ற இளவரசர்களை பத்தி இருக்கும். சத்தியபுரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சத்தியபுராஸ். இவங்களை பத்திலாம் 2வது மேஜர் கல்வெட்டுல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து மைனர் ராக் எடிக்ட், சின்ன கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் மஸ்கி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. மஸ்கின்ற இடம் வந்து எங்க இருக்குது? மஸ்கி கல்வெட்டு கர்நாடகால இருக்கு. உங்களுக்கு இத்தனை கல்வெட்டு இருந்தாலும் அசோகாவினுடைய பெயர் குறியிடப்பட்ட ஒரே கல்வெட்டு இந்த மஸ்கி கல்வெட்டு தான். மஸ்கி கல்வெட்டுல தான் என்ன இருக்குன்னா அசோகாவினுடைய பெயர் இருக்கும். ரைட்டா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா கலிங்காவார் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்ல ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்தரலாம். ஸோ கல்வெட்டுகளின் தந்தை அப்படின்ட்டு சொல்றாங்க. 33 கல்வெட்டுகள் மேஜரா பெருசா இருக்குது. 1837 ஜேம்ஸ் பிரின்சப் வந்து கல்வெட்டை வந்து முதலில் கல்வெட்டுகளை வந்து படித்தார். சரியா? யாருடைய கல்வெட்டுகள் அப்படின்னா அசோகனுடைய கல்வெட்டுல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சாரு. அடுத்தது வந்து 1837 கிடையாது, 77. ஸோ 77 வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து வெளியிட்டா. இவர் தான் வந்து இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்றாங்க. எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1861.
அடுத்தது வந்து பிரம்மி எழுத்துக்களால் ஆகப்பட்டது. ஓகே, கல்வெட்டுகள் வந்து பெரிய பாறை கல்வெட்டு, சிறிய பாறை கல்வெட்டு, தூண் கல்வெட்டு அப்படின்றத பிரிக்கிறாங்க. ரைட்டா, அதுல மஸ்கி கல்வெட்டு வந்து கர்நாடகாவில் இருக்கு, அசோகாவினுடைய பெயர் குறியிடப்பட்டிருக்கு. இரண்டாவது கல்வெட்டுல வந்து சேர, சோழ, பாண்டியர், சத்திரபுர அரசர்கள் எல்லாமே இரண்டாவது பெரிய பாறை கல்வெட்டுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா கலிங்கா போர். கலிங்கா போரை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலிங்கா போர் எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா 261 கிமு கிமு 261 நடைபெற்றது. அதாவது எக்ஸாக்டா எப்ப அப்படின்னா அசோக அரசராய் 8 வருஷம் கழிச்சு, 8 years ஆஃப்டர் பிகமிங் ஏ கிங். அரசராகி 8 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 269 அரசராவாரு, 261 நடக்கும். அப்ப நடுவில் கேப் வந்து 8 வருஷம். பிசினா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டா, சரி. இப்ப இந்த கலிங்கா போர் அப்படின்னு பாக்குறோம்ல, இந்த கலிங்கா போரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கலிங்கா போரை பற்றி நம்மளுக்கு எந்த ஒரு கல்வெட்டுல கிடைக்குது அப்படின்னா 13வது கல்வெட்டு, 13வது ராக் எடிக்ட், 13வது கல்வெட்டுல வந்து பார்த்துட்டீங்கன்னா அசோக கலிங்கா போர் பற்றி சொல்றாங்க. சரி, அடுத்தது இந்த கலிங்கான் இருக்குது இல்ல, இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கலிங்கா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கலிங்கான்ற இடம் வந்து எங்க இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒடிஷாவினுடைய கடற்கரையோரம் தான் கலிங்கான்னு சொல்லுவாங்க. கோஸ்டல் ஒடிஷா, கோஸ்டல் ஒடிஷா. அடுத்தது இந்த கலிங்கா போர் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்தது அப்படின்னா ஒரு பக்கம் யாரு, அசோகர் தான். இன்னொரு பக்கம் வெசஸ் யார் கூட சண்டை போட்டார்னா கலிங்காவினுடைய அரசரான அனந்த பத்மநாபா வெசஸ் யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்ததுன்னா கலிங்கா போர் வந்து இது எல்லாமே இந்த மாதிரி ஆரம்பம் போட்டிருக்கல, இது எல்லாமே கலிங்கா போருடைய பாயிண்ட் தான். யாருக்கும் யாருக்கும் நடந்தது அப்படின்னா ஒரு பக்கம் அசோகா, இன்னொரு பக்கம் அனந்த பத்மநாபா, அனந்த பத்மநாபா. அனந்த பத்மநாபா யார் அப்படின்னா கலிங்காவினுடைய அரசர். ஸோ இந்த போர்ல வந்து யார் தோத்து போயிடுவார், இதுல வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னா அசோகர் தான் ஜெயிப்பாரு, அனந்த பத்மநாபா வந்து தோத்து போயிடுவார். ரைட்டா, அடுத்தது இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசோகா வந்து எந்த மதத்துக்கு, அசோகாவினுடைய ரிலிஜியன், அசோகா வந்து அவர் மதம் மாறிடுவார். எந்த மதத்துக்கு மாறிடுவார் அப்படின்னா பௌத்த மதத்திற்கு, புத்திசம்க்கு மாறிடுவார். பௌத்த மதத்துக்கு மாறுவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்த மென்டார், அதாவது டீச்சர் வந்து யார் அப்படின்னா மொகாலி புட்ட டிஸ்ஸா. மொகாலி புட்ட டிஸ்ஸா. மொகாலி புட்டா டிஸ்ஸாவுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு, உப்பகுப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சாணக்கியாவை விஷ்ணுகுப்தா, மொகாலி புட்ட டிஸ்ஸாவை உப்பகுப்தா அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. ரைட்டா, அடுத்து இது தெரிஞ்சுக்கணும். அது போக வந்து இந்த கலிங்கா இருக்குல்ல, கலிங்கா எப்படி போட்டுக்கலாம், ஓகே. ஸோ இதுல இந்த கலிங்கா பகுதியில வந்து ஒருத்தர் இருக்கிறார், கலிங்காவினுடைய அரசராக ஒருத்தர் இருந்தார். யார் அப்படின்னா காரவேலா. காரவேலா அப்படின்ற ஒரு அரசர். சரியா, இந்த காரவேலா அரசர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு கல்வெட்டு எழுதியிருப்பார். காரவேலாவால் எழுதப்பட்ட கல்வெட்டு வந்து ஹத்தி கும்ஃபா கல்வெட்டு. ஹத்தி கும்ஃபா கல்வெட்டு. இந்த ஹத்தி கும்ஃபா கல்வெட்டு வந்து எங்க இருக்குது அப்படின்னா உதயகிரி, உதயகிரியில இருக்கு. உதயகிரி எங்க இருக்கு, ஒடிஷாவில் இருக்கு. உதயகிரி ஒடிஷா. இந்த காரவேலா அரசர் இருக்கிறார்ல, இவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா மக மேக வாகனா வம்சம். மக மேக வாகனா வம்சத்தை சேர்ந்தவர். நம்ம திருப்பி இவரை பத்தி இன்னொரு தடவையும் பார்ப்போம், இதுல ஜஸ்ட் தெரிஞ்சுவோம். ஸோ காரவேலா அரசர், சரியா, காரவேலான அரசர் எதனுடைய அரசர், கலிங்காவினுடைய அரசர். ஸோ இந்த காரவேலா வந்து என்ன எழுதியிருப்பார், ஹத்திகும்ஃபா கல்வெட்டு ஒடிஷாவில் இருக்குது, மகமேக வாகன வம்சத்தை சார்ந்தவர். ரைட்டா, அடுத்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு, கலிங்கா போற. அதுக்கடுத்து இந்த கலிங்காவினுடைய கேபிட்டல் எழுத மறந்துச்சு. இந்த கலிங்கா இருக்குல்ல, கலிங்காவினுடைய
இப்படி போட்டு கலிங்காவினுடைய தலைநகரம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா டொஷாலி, TOSHALI. கலிங்காவின் தலைநகரம் வந்து என்னன்னா டொஷாலி. ஓகே, அடுத்தது அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பௌத்த மதத்துக்கு மாறிடுறாரா யாரு, அசோகா. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவருடைய பையன் பையன் மகேந்திரா பையன் மகேந்திரா, அதுக்கப்புறம் பொண்ணு பையன் மகேந்திரா, அடுத்தது பொண்ணு சங்கமித்ரா. சங்கமித்ரா ரெண்டு பேரையும் அசோகா பையன் பொண்ணு ரெண்டு பேரையும் வந்து எங்க அனுப்புறாரு அப்படின்னா இலங்கைக்கு அனுப்புறாரு. இலங்கைக்கு ஏன் அனுப்புறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பௌத்த மதத்தை பரப்புவதற்காக, டு ஸ்ப்ரெட் புத்திசம் தான். ரைட்டா? அடுத்தது நம்ம முதலாம் பௌத்த சபை பார்த்தோம், இரண்டாவது பௌத்த சபை பார்த்தோம். இப்ப வந்து மூன்றாவது பௌத்த சபை யாருடைய ஆட்சியின் போது நடக்குது அப்படின்னா அசோகா அப்படின்ற ஆட்சியின் போது. நான் ஆல்ரெடி சொன்னேன் மொத்தம் 4 பௌத்த கூட்டங்கள் வந்து இருந்துச்சு. அதுல வந்து 2 கூட்டத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து 3வது கூட்டம். நான் தனியா பௌத்த மதம் பாக்குறப்ப வந்து இந்த கூட்டங்கள் வந்து எங்க நடந்துச்சு, யார் அரசராக இருந்தா, யாரை வந்து அந்த டைம்ல வந்து தலைமை தாங்கலாம், எல்லாத்தையும் ஷார்ட்கட்டோடய நான் சொல்லுவேன். ரைட்டா? அது வந்து இன்னும் 2 வீடியோ கழிச்சு நம்ம பௌத்த மதம் சமண மதம் பத்தி நம்ம பாக்குறப்ப நான் சொல்லிடுறேன். ஸோ இவருடைய டைம் பீரியட்ல எத்தனாவது பௌத்த கூட்டம் நடக்குதுன்னா 3வது. தேர்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து நடக்குது. எப்பொழுது நடக்குது அப்படின்னா 250 BC, கிமு 250ல நடக்குது. எங்க வச்சு நடக்குதுன்னா பாட்டாளிபுத்ரான்றது இப்ப இருக்கிற பாட்டாளிபுத்ரா வச்சு நடக்குது. அது போக அசோகா வந்து எந்த ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சிருப்பார்னா ஃபவுண்டட் எதை தோற்றுவித்திருப்பார் அப்படின்னா ஸ்ரீநகர் நகரத்தை தோற்றுவித்தவர் அசோகர் தான். ஸ்ரீநகர். அடுத்தது இப்படி வரும் ஸ்ரீநகர். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அசோகருக்கு ஒரு பேர் இருக்கு, AKN போடுறோம், ஆல்சோ நோனஸ். சரியா? இன்னொரு பேர் வந்து என்ன பேர், அதாவது ஒரு டைட்டில் மாதிரி இருக்கு, தேவனாம் பியதாசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தேவனாம், இதை தனித்தனியாகவும் சொல்லுவாங்க, சேர்த்தும் சொல்லுவாங்க. தேவனாம் பியா அப்படின்றது தேவனாம் பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனாம் பியா அப்படின்றது தேவனாம் பிரியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பியதாசி அப்படின்றத பிரியதாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தேவனாம் பியதாசி. அடுத்தது அசோகர் வந்து ஒருத்தரை நியமிப்பாரு, அப்பாயிண்டட். யாரை நியமிப்பார் அப்படின்னா ராஜூகா அப்படின்ற ஒருத்தரை நியமிப்பார். ராஜூகா. சரியா? எதுக்காக வந்து ராஜூகாவை நியமிப்பார் அப்படின்னா டு அட்மினிஸ்டர், எதை நிர்வகிப்பதற்காக அப்படின்னா நீதியை வந்து நிர்வகிப்பதற்காக, டு அட்மினிஸ்டர் ஜஸ்டிஸ், நீதியை நிர்வகிப்பதற்காக ராஜுகாவை நியமிப்பார். ரைட்டா? ஸோ கலிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் 13வது பாறை கல்வெட்டுல இருக்குது. ஒடிசாவின் கரையோரம் கலிங்கா இருக்குது. கலிங்காவின் தலைநகரம் தொஷாலி. முடிசூடி 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கிறது, 261 கிமுல நடக்கு. ஹத்திகும்பா கல்வெட்டு காரவேல அரசரால் எழுதப்பட்டது. காரவேல அரசர் கலிங்காவினுடைய அரசராக இருந்தவர் தான். மகமேக வாகன வம்சத்தை சார்ந்தவர். கலிங்காப்பூர்ல ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா அசோகர் தான். தோத்தது வந்து யாருன்னா அனந்த பத்மநாபன். சரியா? கலிங்காப்பூர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசோகர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றுவார், மதம் வந்து மாறிடுவாரு. அதுக்கு மதகுருவா இருந்தவர் வந்து மொகாலிபுத்த திஸ்ஸா, இன்னொரு பேர் வந்து உப்பகுப்தா. ஓகே. ஸோ மகன் மகேந்திரன், பொண்ணு சங்கமித்ரா, 2 பேரும் இலங்கைக்கு அனுப்புவார். 3வது பௌத்த சபை வந்து இவருடைய ஆட்சியின் போது தான் நடக்கும். ஸ்ரீநகரை தோற்றுவிப்பார். தேவனாம் பிரியதாசின்றது இவருடைய பெயரா இருக்கும், இன்னொரு பெயரா இருக்கும். ராஜுக்காவை வந்து நியமிப்பார். ராஜுக்காக்கள். சரியா? ராஜுக்கா இவரை வந்து நியமிப்பாரு. ஸோ எதுக்கு அப்படின்னா நீதியை நிர்வகிப்பதற்கு. அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து அசோகரை பொறுத்த வரைக்கும், சரியா, அசோகர் வந்து எந்த மதத்தை வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து பின்பற்றுகிறார் அப்படின்னா பௌத்த மதத்தை தான். அடுத்தது அசோகரை பொறுத்த வரைக்கும் வேற என்ன முக்கியம் அப்படின்னா ஸ்தூபம். சரியா? ஸ்தூப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னதுன்னா ஸ்தூப்பானா என்ன அப்படின்னா பௌத்த
மதம் இருக்குல்ல, பௌத்த மதம் சார்ந்த ஒரு சில புனித இடங்கள், அந்த புனித இடங்கள்ல வந்து குவளை ஷேப்ல டோம், இந்த மாதிரி டோம் ஷேப்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில ஆஹ், கட்டிடங்கள் இருக்கும். அதுதான் ஸ்தூப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ஸ்தூப்பா வந்து ரெண்டு முக்கியமான ஸ்தூப்பாவை வந்து இவர் கொண்டு வந்திருப்பார், தோற்றுவித்திருப்பார். ஒண்ணு வந்து என்னன்னா மத்திய பிரதேஷ்ல சாஞ்சி ஸ்தூப்பா. சாஞ்சி ஸ்தூப்பா எங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல. அடுத்தது வந்து வேற என்னன்னா உத்தரப்பிரதேசத்துல தாமேக் ஸ்தூப்பா. உத்தரப்பிரதேசத்துல தாமேக் ஸ்தூப்பா அட் உத்தரப்பிரதேஷ். ரைட்டா? ஸோ இதில் ஸ்தூப்பா அப்படின்னா என்னதுன்னா, ஸ்தூப்பா அப்படின்னா டோம் ஷேப்டு, டோம் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் எரக்டட் அஸ் அ, எரக்டட்னா நிறுத்தி வைக்கிறது, எரக்டட் அஸ் அ புத்திஸ்ட் ஷ்ரைன், ஒரு பௌத்த மதம் சார்ந்த ஒரு புனித இடமாக வைப்பதற்காக ஒரு டோம் ஷேப்ல, இதுதான் டோம் ஷேப்ல வைக்கிறது. நான் போட்டோ இருக்குது, நான் போட்டோ காட்டுறேன். டோம் ஷேப்ல இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஸ்தூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தூப்பம் இல்ல ஸ்தூப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திஸ்ட் ஷ்ரைன், ஷ்ரைன்னா புனித இடம். அடுத்து அசோகர் வந்து அசோகரால் கட்டப்பட்ட பில்லர்ல வந்து ரொம்ப முக்கியமான பில்லர் வந்து சார்நாத் பில்லர். சார்நாத் லயன் பில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சார்நாத் பில்லர் வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. இந்த சார்நாத் பில்லர்ல டோட்டலா எத்தனை சிங்கங்கள் இருக்குன்னா 4 சிங்கங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னாடி பின்னாடி இருக்கும். மொத்தம் எத்தனை சிங்கம்னா 4 சிங்கங்கள் இருக்கும். ஸோ இந்த பில்லரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாவே வந்து இது அசோகர் பில்லர் ஆகட்டும் இல்ல மௌரிய பில்லர் ஆகட்டும், மௌரிய தூண், மௌரியன் தூண்கள்ல வந்து முக்கியமா ஒரு 4 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா ஷாஃப்ட், நான் போட்டோவோட காட்டுறேன். இன்னொன்னு கேபிட்டல், போட்டோ இருக்கு அதோட காட்டுறேன். மூணாவது வந்து என்னன்னா அபாக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. நாலாவது கேபிட்டல் ஃபிகர். நாலாவது கேபிட்டல் ஃபிகர். ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்தது வேற என்ன முக்கியம் இருக்குது அப்படின்னா அசோகா இருக்கார்ல, அசோகா வந்து இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த அரசராக வந்தது வந்து யாருன்னா அவருடைய பேரன் வந்திருப்பாரு, தசரதா அப்படின்ற ஒருத்தர் வந்திருப்பார், தசரதா. ஆனா அந்த அளவுக்குலாம் முக்கியம் இல்லை. நம்ம மௌரிய வம்சத்தை பொறுத்த வரைக்கும் அசோகா வரைக்கும் தான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? அசோகாக்கு அடுத்து வந்தவர் யாருன்னா தசரதான்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த போட்டோஸ் இருக்கா, இதுல வந்து இந்த ஸ்தூப்பா நான் சொன்ன தெரியுமா டோம் அப்படின்ற ஷேப், டோம் ஷேப்னா இதுதான் டோம் ஷேப். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து டோம் ஷேப். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குல்ல டோம் ஷேப். ஸோ இதுல இந்த ஸ்தூப்பா வந்து இது என்ன ஸ்தூப்பானா சாஞ்சி ஸ்தூப்பா, மத்திய பிரதேசத்துல இருக்க சாஞ்சி ஸ்தூப்பா. சாஞ்சி ஸ்தூப்பா எங்க இருக்குதுன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. அடுத்தது இதுல இருந்து மேல எழுதிடலாம், அட் மத்திய பிரதேஷ். இந்த ஸ்தூப்பா பேர் வந்து என்னன்னா தாமேக் ஸ்தூப்பா. இது பேரு தாமேக் ஸ்தூப்பா. இந்த தாமேக் ஸ்தூப்பா வந்து எங்க இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. உத்தரப்பிரதேஷ். ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து இந்த பேஜ் வேண்டாம் நமக்கு. அடுத்தது இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா பில்லர், நான் சொன்ன சார்நாத் பில்லர் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இதுல இங்க ஸோ இது வந்து கேபிட்டல். ரைட்டா? நான் ஆல்ரெடி சொன்னேன் 4 சொன்னேன். ஒன்று ஷாஃப்ட்னு சொன்னேன்ல, ஷாஃப்ட் அப்படின்ட்டு சொல்றது இதுதான் ஷாஃப்ட். இதுதான் ஷாஃப்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் அப்படின்றது இதுதான் கேபிட்டல். இது இதுதான் கேபிட்டல். இங்க இருக்கா, இது ஃபுல்லா கேபிட்டல். அபாக்கஸ் அப்படின்ட்டு சொல்றது இதுதான் அபாக்கஸ். இதுதான் அபாக்கஸ். இது வந்து ஷாஃப்ட். கேபிட்டல் ஃபிகர் அப்படின்ட்டு சொல்றது வந்து இது ஃபுல்லாவே, இது ஃபுல்லா கேபிட்டல் ஃபிகர். ஓகே? ஸோ கேபிட்டல் தான் இது வந்து கேபிட்டல், அதுக்கு அடுத்தது வந்து கேபிட்டல் ஃபிகர், அதுக்கப்புறம் அபாக்கஸ், அதுக்கு அடுத்து ஷேப். ரைட்டா? ஷாஃப்ட். ரைட்டா? இது வந்து பேஸ். பேஸ் வந்து என்னன்னா ஒரு தாமரை பூவை வந்து அப்படியே திருப்பி வச்ச மாதிரி இருக்கும், இன்வெர்டட் லோட்டஸ். என்னன்னா இன்வெர்டட் லோட்டஸ். அந்த கேபிட்டல் அனிமல் வந்து என்னன்னா சிங்கம், ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னாடி பின்னாடி இருக்கும். டோட்டலா எத்தனை சிங்கம் இருக்குன்னா 4 சிங்கங்கள் இருக்கும். ரைட்டா? சரி, அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல அர்த்த சாஸ்திரா, கௌத்தில்யா இருக்காருல்ல, அதாவது சாணக்கியா, இன்னொரு பெயர் கௌத்தில்யா, இன்னொரு பெயர் விஷ்ணுகுப்தா. அவர் ஒரு நூல் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம். அர்த்த சாஸ்திரா அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இதுலயே இன்னொரு ஒரு விஷயம் எழுதிக்கிறேன். அசோகருக்கு அடுத்து கடைசியா தசரதா வருவார்ல,
கடைசி அரசர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிருஹத்ரதா. பிருஹத்ரதா பிருஹத்ரதா தான் வந்து லாஸ்ட் மௌரியன் கிங், கடைசி மௌரிய அரசர் பிருஹத்ரதா தான். ஏன் அப்படின்னா பிருஹத்ரதாவை கிமு 184 வந்து யார் கொன்றுவார் அப்படின்னா கில்டு பை, சரியா இருந்தா இப்படி போட்டுறான், கில்டு பை யார் கொன்றுவார்னா புஷ்யமித்ர சுங்கா. புஷ்ய மித்ர சுங்கா கொன்றுவார். அடுத்து இந்த புஷ்யமித்ர சுங்கா வம்சத்தை ஆரம்பிப்பார். சரியா? சோ இந்த மாதிரி வரும். ரைட்டா? கடைசி அரசர் யாரு? பிருஹத்ரதா. சரி, அடுத்தது வந்து இதுல நம்ம என்ன பார்த்தோம்? அர்த்த சாஸ்திரா. ஸோ இதுல கௌத்தில்யாவால் அல்லது சாணக்கியாவால் எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரா இருக்குல்ல, இந்த அர்த்த சாஸ்திரால 2 விதமான நீதிமன்றங்களை பத்தி சொல்றாங்க. கோர்ட்ஸ், 2 விதமான நீதிமன்றங்கள். ரைட்டா? ஸோ அதுல ஒண்ணு வந்து தர்மஸ்தியா அப்படின்ட்டு, என்னன்னா தர்மஸ்தியா அப்படின்ற ஒரு நீதிமன்றம். அடுத்தது வந்து கண்டக சோதனா அப்படின்ற ஒரு நீதிமன்றம். கண்டக சோதனா அப்படின்ற ஒரு நீதிமன்றம். 2 விதமான நீதிமன்றங்களை பத்தி அர்த்த சாஸ்திரா சொல்லுது. ரைட்டா? இதுல இந்த தர்மஸ்தியா வந்து சிவில் வழக்குகளை வந்து எடுத்துக்கும். சிவில் வழக்குகளை வந்து பார்ப்பதற்காக வந்து சிவில் வழக்குகள் நில பிரச்சனை அந்த மாதிரி அதெல்லாம் தர்மஸ்தியா நீதிமன்றம் பார்த்துக்கும். கிரிமினல் வழக்குகளை வந்து பார்த்துக்கிறதுக்கு கண்டக சோதனா. ரைட்டா? கண்டக சோதனா. அதுக்கு அடுத்தது வந்து கடைசியா இன்னும் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா மௌரிய நிர்வாகம் இருக்குல்ல, மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன். மௌரிய நிர்வாகத்துல வந்து ஒரு 3 முக்கியமான ஒரு பதவிகள் இருக்கு. என்னென்ன பதவி அப்படின்னா, ஒண்ணு அகார தியாக்ஷா. ஒண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னன்னா அகார தியாக்ஷா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொன்னு சம்ஸ்த தியாக்ஷா. இன்னொன்னு வந்து சம்ஸ்த தியாக்ஷா. இன்னொன்னு வந்து சீத்த தியாக்ஷா. சீத்த தியாக்ஷா அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல அகார தியாக்ஷா அப்படின்றது வந்து மைன்ஸ் இருக்குல்ல, சுரங்கங்களின் கண்காணிப்பாளர். ரைட்டா? சூப்பர்டென்ட் இல்லைன்னா எஸ்பின்னு போடுறேன். எஸ்பினா சூப்பர்டென்ட். ரைட்டா? எஸ்பினா சூப்பர்டென்ட். ரைட்டா? சரி, இதுல அகார தியாக்ஷா அப்படின்றது வந்து எதனுடைய கண்காணிப்பாளர் அப்படின்னா சுரங்கத்தினுடைய கண்காணிப்பாளர். எஸ்பி ஆஃப் மைன்ஸ். எஸ்பி ஆஃப் மைன்ஸ். சுரங்கம். அடுத்தது சம்ஸ்த தியாக்ஷா அப்படின்றது சூப்பர்டென்ட். எதனுடைய கண்காணிப்பாளர்? மார்க்கெட்டுடைய கண்காணிப்பாளர், சந்தை கண்காணிப்பாளர். அடுத்து சீத்த தியாக்ஷா அப்படின்றது விவசாயத்தினுடைய கண்காணிப்பாளர். ரைட்டா? ஸோ அப்போ வந்து அகார தியாக்ஷா, சம்ஸ்த தியாக்ஷா, சீத்த தியாக்ஷா. ரைட்டா? ஸோ இதோட வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு மௌரியர்களை பற்றி முடிஞ்சிருக்குது. ஓகே? ஸோ நான் இது ஆங்கிலத்தில் எழுதின எல்லாமே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக தமிழ்லையுமே இருக்கு. ஸ்தூப்பி இருக்கு, சார்நாத் தூண்கள் உத்தரப்பிரதேசம், 4 சிங்கங்கள், அதுக்கப்புறம் தண்டு, கலசம், அபாக்கஸ், அதுக்கப்புறம் வந்து கலச உருவம், அசோகருக்கு அடுத்து வந்தது தசரதன், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் வந்து சாணக்கியரால் எழுதப்பட்டது. இன்னொரு பெயர் கௌத்தில்யர், இன்னொரு பெயர் விஷ்ணுகுப்தர். ரைட்டா? 3மே ஒரே ஆள் தான். ஸோ 2 வகை நீதிமன்றங்கள், தர்மஸ்தியா, அடுத்து கண்டக சோதனான்னு இருந்துச்சு. உரிமையல் வழக்கு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஆக்சுவலா உரிமையல் வழக்கு அப்படின்றது எக்ஸாக்டா வர்றது சிவில் வழக்குனே போட்டுக்கலாம். சிவில் வழக்கு. இது வந்து குற்றவியல் வழக்கு. அதுக்கப்புறம் கடைசி மௌரிய மன்னர் வந்து யாருன்னா அது பிருகத்ரதா தான். ரைட்டா? மௌரிய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் பார்த்தோம். அகார தியாக்ஷா, சம்ஸ்த தியாக்ஷா, சீத்த தியாக்ஷா அப்படின்றது. ஓகே? எல்லாத்துமே மேற்பார்வையாளர் அல்லது கண்காணிப்பாளர். சுரங்கங்கள், சந்தை, விவசாயம். ஓகே?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு பிந்தைய மௌரியர்கள், அதாவது மௌரியர்களுக்கு அடுத்து ஆட்சி செய்தவர்கள் யாருன்னா சுங்கா, கன்வா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஷானா, அதுக்கடுத்து சத்தவாகனா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.